அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் தன்னோட கணிப்புகளை கூறுறதுல பல்வேறு விமர்சகர்கள் இருக்காங்க. அப்படி இருக்கவங்க மத்தியில் அதில் முன்னணியில் இருக்கிறது திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் தான். ஜெயலலிதா இறந்த உடனே சசிகலா தான் முதல்வர் ஆவார், அவருக்கு கவர்னர் வந்து பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்க அப்படின்லாம் பல்வேறு பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதில் ரங்கராஜ் பாண்டேவும் ஒருத்தர். எத்தனை பேர் அப்படி சொன்னாலும் ஆனால் ரவீந்திரன் துரைசாமி மட்டும்தான் கவர்னர் வந்து பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டார் அப்படின்னு தெளிவாக துல்லியமாக அன்னைக்கே அடித்து சொன்னார். அவர் சொன்ன மாதிரி தான் நடந்தது. அதே போன்று கடந்த தேர்தலில் சீமானோட வாக்கு சதவீதம் குறையும் பல பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சீமான் கட்சியிலேருந்து எல்லாரும் விலகுறாங்க, அதனால் கட்சியோட வாக்கு சதவீதம் ரொம்ப கீழே போயிடும், 2% கீழேயே போயிடுவார் அப்படின்னு பல்வேறு விதமாக பேசினாங்க. அப்போது ரவீந்திரன் துரைசாமி மட்டும்தான் என்ன சொன்னார்னா, சீமான் ஒருத்தர் தான் தனித்து போட்டிக்கிட்டே வர்றாரு, அந்த விஷயம் மக்கள் மத்தியில் அவர் மேலே ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்குது, அதனால் அவரோட வாக்கு சதவீதம் ஜம்பிங்கில் தான் போகும் அப்படின்னு அடித்து சொன்னார். அதே மாதிரி சீமான் தற்போது 8% வாக்குகளை வாங்கி அவரோட வளர்ச்சியை வந்து அதிர்ச்சிட்ருக்காரு. அடுத்ததாக கடந்த மக்களவைத் தேர்தலில் ஐயா இபிஎஸ் பிஜேபியை கழட்டி விட்டார். உடனே ஊரில் இருக்க விமர்சகர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, காங்கிரஸ் திமுகட்டேருந்து விலகி இங்கே வந்துடும், இபிஎஸ் கூட வந்துடும், அதோட விசிகையும் வந்துடும், கூடவே கம்யூனிஸ்ட்டும் வந்துடுவாங்க அப்படின்லாம் கலராக ரீல் விட்டாங்க. ஆனால் ஐயா ரவீந்திரன் துரைசாமி மட்டும்தான் 1% பலம் கொண்ட கட்சி கூட இபிஎஸோட கூட்டணிக்கு வரமாட்டாங்க. ஏன்னா ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு, எம்எல்ஏ போஸ்ட்டு, அதை விட்டுட்டு இபிஎஸோடு சேர்ந்து கூட்டணி சேர்ந்து தோக்குறதுக்கா போவாங்க அப்படின்னு தெளிவாக சொன்னார். அவர் சொன்னதான் நடந்தது. இபிஎஸ் கூட எஸ்டிபிஐயும் தேமுதிக மட்டும்தான் கூட்டணியில் சேர்ந்தாங்க. இப்படி பல விஷயங்களை சரியாக கணித்தது இல்லாமல் தற்போதைய பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி ஏற்பட்டிருக்க சூழலில் இவர் சொன்ன ஒரு விஷயம் இப்போ எல்லா விமர்சகர்களும் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்கு. ஆனால் இவர் கூட்டணி ஏற்பட்டதுக்கு உடனே என்ன சொன்னார்னா, என்டிஏ கூட்டணியில் அண்ணாமலை தலைமையில் பிஜேபி எடுத்த 11% வாக்குக்கு ஈடாக சரியான அளவு சீட்டுக்களை கேட்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதாவது ஏடிஎம்கே 2 சீட்னா பிஜேபி 1 சீட்டு கேட்பாங்க அப்படின்னு கூறினார். இவர் இப்போ சொன்னதும் பல்வேறு பேர் சிரிச்சாங்க. அவங்களுக்கே பிஜேபி வளர்ச்சி மேலே அக்கறை இல்லை. இவர் அன்று கூறிய விஷயம் இன்றைக்கு வந்து பல்வேறு விமர்சகர்களான மணி, ஐயநாதன், தராசு சியாம் மற்றும் சூர்யா இது போன்ற பல்வேறு பேர் பிஜேபி எடப்பாடிகிட்ட வந்து தங்களோட பலத்துக்கு ஏற்ற சீட்டு கேட்குறாங்க அப்படின்னு 2 மாதம் கழித்து பேசிகிட்டு இருக்காங்க. இவ்வாறு இவரது கணிப்புகள் துல்லியமாக இருப்பது மக்கள் மத்தியில் அது நம்பகத்தன்மையை மேலும் மேலும் அதிகரிக்கத்தான் செய்யும். இவரோட கருத்தை ஃபாலோ பண்ணி தமிழக பாஜக தலைவர் ஐயா நயினார் நாகேந்திரன் பலத்துக்கேற்ற பங்கீடு வாங்கி பாஜகவையும் பாஜக தொண்டர்களையும் தலைநிமுறை வைப்பாரா என்பது வருங்காலங்களில் தெரியும். நன்றி நண்பர்களே.